ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். பைபிள் ஒரு அழகான வசனம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே தேடுங்கள் அப்படின்னு நன்றி சொல்கிறார். அது என்னப்பா பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை தேடுங்கள் அப்படி என்ன அர்த்தம்னா, 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேன்மையானவைகளை தேடுங்கள். அவருக்குள்ளே நம்மளை ரொம்ப மேன்மையாக பார்க்குறார். அவர் பக்கத்தில் நம்மளை உட்கார வச்சுருக்கிறார். அப்படி இருக்கிற நீ ஒன்றும் இல்லாததெல்லாம் பார்த்துட்டு இருக்காதப்பா. செட் யுவர் மைண்ட்ஸ் அபவ், மேலானவைகளை தேடு அப்படின்றார். இப்போ இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் மேலானவைகளை, இந்த கிறிஸ்மஸுக்கு மட்டும் இல்லை, இந்த சீசனில், இந்த சீசன் ஆஃப் ஜாயில் மேலானதை தேடுங்க, மேலானதை நாடுங்க. செட் யுவர் மைண்ட்ஸ் அபவ். பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்ய தேடுங்க. உங்கள் சிந்தை, உங்கள் நோக்கம் எல்லாம் செட் யுவர் மைண்ட்ஸ் அபவ் அப்படின்னு ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. பூமியிலே அப்படியே பார்த்துட்ருக்கூடாது. இந்த செய்யலாம், அதை செய்யலாம், அது செய்யலாமா, அது செய்யலாமா. நோ, ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் மிக பெருசு. உங்களை குறித்து வைத்திருக்கிற தரிசனங்கள் மிக பெருசு. மேலானவைகளை தேடுங்கள் சொல்கிறார். அப்போ இந்த சீசன் ஆஃப் ஜாயில் வெறும் இந்த ட்ரெஸ்ஸு, பலகாரம் இதுன்னு அப்படியே போயிடாமல் மேலான காரியத்தை நீங்கள் தேடும் போது அது ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஹேவ் அ பிளஸ்ட் டே. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.